ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி மேந்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக 2 ரெமெடி வச்சு தான் மேந்தி தயார் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. நம்ம மேந்தி எடுத்து எல்லையை அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி இல்லை கட்டினா டிகாஷன் போட்டு மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு டிப்ஸ் இது. அதுக்கு தேவையான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணி. இப்போ நம்ம மேந்தி வச்சுக்கோம்போது சின்ன பசங்க அதுங்களுக்கு ஆசை இருக்கும் கையில் வச்சு விடுன்னு. நம்ம வச்சு விட்டோம்னா கொஞ்சம் நேரம் தான் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கெலீஜ் பண்ணிக்கோங்க, துணி கெலீஜ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வைக்கலன்னா அடம் பிடிக்குங்க பசங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பெரியவங்களும் யூஸ் பண்ண, சின்ன பசங்களுக்கு நம்ம நார்மல் மேந்தி வச்சாலும் சின்ன பசங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியில் கழுவிட்டோம்னா அந்த கலரே போகாது. ஃபஸ்ட் நம்ம கழுவும் போது அந்த கலர் வரும், அதுக்கப்புறமா அந்த கலரு துணியிலே எதுலேயே ஒட்டிக்காது. அவங்களுக்கும் நல்லா ரசிச்சுன்னு இருக்குவாங்க, இவ்வளோ நல்லா இருக்குதா கலருன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு. அது என்ன அதுக்கு தேவையான ரெமெடின்னு சொல்லிட்டுன்னு வாங்க காட்டுறேன். நம்ம யூஸ் பண்ணுற குங்குமம் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த மேந்தி எல்லாம் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன ரெமெடி எவ்வளோ இதுவாக அவ்வளோ சிம்பிளாக மேந்தி தயார் பண்ணலான்னு சொல்கிறாங்களே எப்படின்னு சொல்லிட்டுன்னா, அதுக்கு தேவையானது குங்குமம். நல்ல ஒரு மாதிரி ரெட்டு கலராக இல்லை மெரூன் கலர் இருக்க குங்குமம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ரெமெடி எலுமிச்சப்பழம். இதை 2 வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு எப்படி மேந்தி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் இந்த எலுமிச்சப்பழம் சாறு, ரொம்ப இல்லை ஒரு அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எலுமிச்சப்பழ சாறு ரொம்ப எடுத்துக்கூடாது, ஒரு மாதிரி தண்ணி மாதிரி நம்ம கையில் வச்சாலும் தண்ணி மாதிரி அப்படியே வலிச்சிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது இது இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் இதாகல. அதனால நான் இதில் இன்னும் கொஞ்சம் குங்குமம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இது நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது இது கலர் லைட்டாக அது மேலே கொடுத்து வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் அளவு எடுத்து. இப்போ நீங்கள் ஜாஸ்தி பேருக்கு வைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் குங்குமம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இப்படி எடுத்துருந்தோம் இந்த மாதிரி லேட்டாக விழணும். இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். எலுமிச்சப்பழ சாறு போட்டுக்கிறதுனால ரொம்ப கெட்டி ஆகிடும். இப்போ அது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ என் கையில் வச்சு காட்டுறேன்.
இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இருக்கு நான் கையில் வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி கலர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏற்கனவே என் கையில் இந்த மாதிரி வெட்டி இருக்குது. இது கழுவுனாலும் கொஞ்சம் கஷ்டத்தான் போகிறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு காட்டனோ இல்லை கையிலேயே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். சும்மா நான் ஒரு பூ மாதிரி வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு எப்படி பிடிச்சிக்குது கலருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராயிங்கோ இந்த மிக்கி மவுஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கையில் மேந்தி இருக்குது, இல்லாட்டினா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் உங்கள் கையிலலாம் மேந்தி இருக்குது, எங்கள் கையில் இல்லை மேந்தின்னு சொல்லிட்டுன்னு. அதனால ஒரு ரஃப்பாக ஒரு டிசைன் மட்டும் நான் சும்மா உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நான் கல்விட்டு உங்களுக்கு காட்டும் போது எந்த அளவுக்கு கையில் கலர் இதாகுதுன்னு நீங்களே பாருங்கள். சும்மா ஒரு டிசைன் அப்படி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அது நல்லா காஞ்ச பிறகு எப்படி பிடிச்சிக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்க, என் கையில் சும்மா வச்சிருக்கிற அது எலுமிச்சப்பழ சாறு இதாக இருந்தால் அப்படியே காஞ்சு போயிடும் ஒரு மாதிரி. அப்போ நம்ம அது சாறு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை தண்ணிக்குன்னு எதுவும் சேர்க்காத இந்த அளவுக்கு நான் சும்மா ஒரு சிம்பிளாக இப்படி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பூ வரைஞ்சிடலாம், இல்லை கட்டின மீந்தி சும்மா சிம்பிளாக வச்சு பார்க்கலாம், இல்லை ஒரு டாட் டாட் பண்ணி கூட வச்சு பார்க்கலாம். இப்போ இது நான் கழுவி காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி இதாகுதுன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம போடுறீங்கன்னா அந்த கலர் எல்லாம் வந்துடும். அப்புறமா நம்ம எந்த துணியில் வச்சு தேய்ச்சாலும் வராது. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் போடும்போது ரெட்டாக அப்படியே கெட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ இந்த மாதிரி இது பண்ணாலும் வராது. ஒரு 2-3 தடவை தண்ணியில் கழுவி நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னாக்கா அந்த கலரு அந்த டிசைன் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு போட்டு விட்டாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குவாங்க, நம்ம கையிலே மேந்தி இருக்குதுன்னு. ஆனால் நம்ம போடுற மேந்தி போட்டால் அவங்க நாசம் பண்ணிக்குவாங்க. அதனால இந்த மாதிரி பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேந்தி சின்ன பசங்க போடும்போது ஒரு 2-3 தடவை நல்லா இந்த கலரெல்லாம் இதாகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்புறமா அந்த கலரு கையில் இருக்கும், துணியிலே ஒட்டாது. நீங்கள் ஒரு தடவை சும்மா லைட்டாக கழுவி எடுத்துட்டிங்கன்னா துணியில் பிடிச்சிக்கும். அதனால் பிடிக்காத அளவுக்கு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டு விட்டிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இந்த அளவுக்கு வேறு குங்குமம் எலுமிச்சப்பழ சாறு வச்சு சூப்பரான ஒரு மேந்தி. இதில் நம்ம பெரியவங்க எந்த டிசைன் வேணால் கூட போட்டுக்கலாம். ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு ஷேர் பண்ணுங்க. பசங்களுக்கும் போட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இதானாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.